Hello students, welcome to HIBA Max 12th Standard Business Max Chapter 2 Exercise 2.7 in 7th one பாருங்க e power x divided by e power 2x minus 9 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த டேர்ம்ல நம்ம இன்டிகிரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ e பவர்ல கொடுத்திருக்காங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரல. அப்போ x square minus a square எப்படி கொண்டு வர்றது? சொல்யூஷன்ல இன்டிகிரேஷன் ஆஃப் e power x divided by e power 2x minus 9 into dx. இப்போ நான் என்ன பண்றேன்னா e power 2x இருக்கு பாத்தீங்களா, இந்த e power 2x கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். e power x divided by e power x whole square. ஓகேவா? அப்புறம் 9 நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு மாத்தி எழுதலாம். கரெக்டா? 9 வந்து 3 ஸ்கொயர்னு மாத்தி எழுதிட்டா into dx. இப்போ இந்த ரெண்டு இடத்துலயுமே e power x இருக்கு. அப்போ நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இங்க ட்ரை பண்ண போறேன். So put e power x is equal to t. இப்போ இது ஒரு வாட்டி நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு வைங்களேன். e power x டிஃபரன்ஷியேட் பண்ண e power x தான் into dx is equal to dt. இப்போ e power x இருக்கிற இடத்துல t எழுதிக்கலாம், e power x into dx இருக்கிற இடத்துல dt ன்னு நான் எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ மாத்தி எழுதி பார்க்கலாமா? ஸோ இதை ஐன்னு இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே எங்க எழுதுறதா வந்து எழுதுங்க. சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறனால let I is equal to அப்படியே நம்ம எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். I is equal to integration of e power x into dx பதிலா என்ன எழுதணும்? dt divided by e power x பதிலா t square minus 3 square. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல மாறிடுச்சு? x square minus a square ஃபார்மேட்ல மாறிடுச்சு. a இருக்கிற இடத்துல 3 இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஃபார்முலா எழுதிக்கலாம். integration of dx by x square minus a square is equal to 1 by 2 times of a log x minus a by x plus a plus c. இதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? a இருக்கிற இடத்துல 3 வரப்போகுது. இப்போ 1 by 2 into a இருக்கிற இடத்துல 3 log x இருக்கிற இடத்துல t minus a by a இருக்கிற இடத்துல t எழுதிடலாம். அப்புறம் t plus 3 plus c. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஸ்டிடியூஷன் பண்ணதை மாத்தி எழுதணும் இல்லையா? t இருக்கிற இடத்துல e power x மாத்தி எழுத போறோம். 1 by 6 log modulus of e power x minus 3 divided by e power x plus 3 plus c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நமக்கு டைரக்டா கொடுக்கலனா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 8th क्वेश्चनல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 8th क्वेश्चनல இருந்து நம்ம பார்க்குற சம்ஸ் எப்படி இருக்குன்னா 1ல ரூட் வேல்யூ வராது. ஸோ இந்த சம்ல இருந்து நம்ம ரூட் வேல்யூ வச்சுட்டு செய்வோம். சேம் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 8th சம் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root of 9x square minus 7 into dx. ஸோ இதுதான் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ x ஸ்கொயருக்கு முன்னாடி எப்பவுமே வேல்யூ வரக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ இதை காமனா வெளியே எடுக்கலாம். 1 by 9 வந்து ரூட்குள்ள இருக்கு. இப்போ ரூட் ஆஃப் 9 into x ஸ்கொயர் மைனஸ் 7 by 9 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்டே வெளியே எடுக்க முடியாது இல்லையா? அப்புறம் ரூட் வேல்யூ வெளியே வரும்போது 3ன்னு மாறிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாட்டி எடுத்து எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண மாதிரி எழுதலாம். which is equal to integration of, இப்போ 9 வந்து நான் 1 by 3ன்னு எடுப்பேன், அது வெளியே கூட எடுத்துக்கலாம். 1 by 3 1 divided by, இப்போ இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும் x ஸ்கொயர். இப்போ இதையும் நான் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதணும். கரெக்டுங்களா? ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதும் போது 7க்கு ஸ்கொயர் எப்படி எடுக்கிறது? ரூட் 7. 9 வந்து 3ன்னு எழுதிக்கலாம், அதுக்கு ஸ்கொயர். இப்போ பாருங்க கரெக்டா வரும். ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு 7 3 ஸ்கொயர் 9 into dx. இப்போ தான் இது x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஃபார்மேட்ல மாறி இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? இன்டிகிரேஷன் ஆஃப் dx by root of x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் is equal to log modulus x plus root of plus c. இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ண போறேன்? a இருக்கிற இடத்துல ரூட் 7 by 3ன்னு மாத்தி எழுதணும், அவ்வளவுதான் வித்தியாசம். which is equal to 1 by 3 அப்படியே இருக்கு. log modulus x ஓட வேல்யூ x தான் plus root of x square minus a square. அப்போ நான் என்ன எழுதுறேன்னா x square minus இங்க ஸ்கொயர் இருக்க வேல்யூ அப்ளை பண்ணிட்டே எழுதலாம். அப்போ 7 by 9 எழுதிடலாம், இன்னொரு லைன் தேவைப்படாது. இல்லைனா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிட்டு அப்புறமா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த லைன்ல 1 by 3 log modulus x plus root of 9 into x square, 9x square
minus 7/9 மாற்றி எழுதிக்கலாம் plus c. இங்கே 2 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 9மே நான் வெளியே எடுக்கலாமா? இந்த 9மே நான் வெளியே எடுக்கலாம், ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாம். இப்போ 1/3 log x plus root of 9x square minus 7 divided by 3. divided by 3 வரும் plus c. இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணுவேன்னா இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், மல்டிபிள் பண்ணிடுவேன், சிம்பிளிஃபை பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரே லைனில் மாறும். ஸோ 3 இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 1/3 log modulus 3x plus root of 9x square minus 7 divided by 3. இப்போ இந்த டிவிஷன் வந்து ஃபுல்லாக வந்துடும் சரிங்களா, plus c. இப்போ லாகில் டிவிஷனில் இருந்தால் அது மைனஸில் எடுத்துப்போமா? கரெக்டா? இப்போ இந்த 1/3 வந்து ரெண்டுத்துக்குமே காமன் கரெக்டுங்களா? அப்போ log modulus 3x plus root of 9x square minus 7 minus log 3 அப்படின்னு எழுத போகிறோம் plus c. இப்போ இந்த log 3 கூட இந்த minus 1/3 நான் மல்டிபிள் பண்ணுவேன். அப்போ 1/3 log modulus 3x plus root of 9x square minus 7 minus 1/3 log 3 plus c. இப்போ 1/3 log 3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேல்யூ தான். அப்போ இதை மொத்தமாக சேர்த்து நான் அடுத்த லைனில் cன்னு எழுதிப்பேன். 1/3 log 3x plus root of 9x square minus 7 plus c அப்படின்னு எழுதிக்கலாம். சிம்பிளாக முடியும். டிவிஷனில் இருக்கிறத மைனஸில் கொண்டு வந்துட்டு அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட்னால டைரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th ஒன் பாருங்க. 1/root of x square plus 6x plus 13. சொல்யூஷனில் இதோட இன்டிகிரேஷன்னா 1/root of x square plus 6x plus 13 into dx. இப்போ இந்த டேர்மை நான் இப்படியே சால்வ் பண்ண முடியாது. இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் படி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய போகிறேன். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 1/root of x square plus 6x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6, அதை 2ஆல் டிவைட் பண்ணும், 3 வரும் ஆன்சர். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 9 ஒன்று மைனஸ் 9 ஒன்று, லாஸ்ட்டில் ப்ளஸ் 13 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டா ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரும். எக்ஸு ப்ளஸ் 3 கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் 1/root of x plus 3 whole square. 13ல 9 மைனஸ் பண்ணும்போது 4 கரெக்டாக, 4 வரும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 4 எப்படி மாற்றி எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாமா? 1/root of x plus 3 whole square plus 2 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு மாறிடுமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரிங்களா? நம்ம ஃபார்முலா என்ன, இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதணும், ஏ இருக்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருன்றத நம்ம கொஷினில் என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 13 ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.